வாரத்துல ஒரு நாளாவது நல்ல ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இதை கண்ணை மூடிட்டு ட்ரை பண்ணுங்க. பொங்கல் ரெசிபி தான், ஆனா இன்னைக்கு நம்ம அதை கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ண போறோம். அது எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாமா? பச்சரிசி 1 கப், சிறுபருப்பு 1/2 கப் இதெல்லாம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா தண்ணி சேர்த்து ஸ்டவ்ல ஏற்றிருங்க. 5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சு அரிசி நல்லா கொதிச்சு வருவோம். இப்போ அரைச்சி வச்சிருக்க விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி நல்லா கொலைய வந்துடும். ஜீரகம், மிளகு இந்த மாதிரி தனியாக நம்ம நெய்யிலே வதக்கி சேர்க்கும் போது இன்னும் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கூடவே முந்திரி தாராளமாக சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கருவேப்பிலை, ஜீரகம், மிளகு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்துருக்கேன். நல்ல விசில் டவுன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அரிசி நல்ல கொலைய வந்திருக்கும். இப்போ நம்ம நெய்யில் வதக்கி வச்ச எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துருங்க. சூப்பராக பொங்கல் ரெடி ஆயிரும். புதினா ஒரு ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரொம்ப ஆட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்காது. மல்லி பொங்கலுக்கு மல்லியும் புதினாவும் பார்த்து ஆட் பண்ணுங்க. நான் ஆட் பண்ணியிருக்க அதே லெவலில் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இதே பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் கலரோட இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிரும். இதை சட்னி சாம்பார் கூட வச்சு சர்வ் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். நல்ல லட்டு மாதிரி பொங்கல் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோட நாளைக்கு மீட் பண்ணுறேன்.